போதும் போதும் அடிச்சு புடுங்கினது போதும். பெரிய ஏஆர்எம் கட்சியில வாசிங்க. பெரிய சுசிலா மருமைய நாடகத்துல ஆளுகளை பாரு. ஏத்தாய் உட்காருங்க. ஒழுக்கமா உட்காருங்களா? மைக் எடுத்துட்டு எரியவா உங்க செட்டானே. சாரிங்க, நான் முந்துக்கள் நினைச்சேன். நாடக உலகத்துல பாட்டி போட்டா அப்படி போடணும். மண்டையில மசூல் இல்லாதவே பெட்டி, சரி, கூத்துல கறி இல்லாதவே மிருகங்க, சூத்துல கறி இல்லாம இருக்கு. ஊர்ல மாட்டுக்கு மசாலா உண்டை வச்சனே ஆள் ரவுண்டு. 7 வருஷமா ஓஎப்பி வாங்குறேன் தாளம் பொட்டி இருக்க போது நிக்க பொம்பளை மட்டும் மாதிரி இருக்கேன். பப்புங்காரன் நானாவது பொம்பளை மாதிரி இருக்கேன். விடு என்கிட்ட ஏதா இப்ப நீ உட்காரியா உனக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிக்கவா? இதுதான் எங்க அப்பா சொன்னார். அதனால நாடக உலகத்துல உனக்கு பவர் இல்ல, பிக்ஸு மிட்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு போடாட்டார். அதை செய்யுங்க, அதை அடைச்சிட்டாங்கடா நண்டு பண்ண. ஆனா டீ கடைக்காரனுக்கு நல்ல யோகம்டா. எப்படி 10 லிட்டர் பால்ல 4 தண்ணியை கலந்துருவியே? அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நானும் டீ கடை வச்ச வந்தேன். தண்ணியை கலக்காம அப்படியே சேட்டு மயங்கி போட்டுருவேன். அங்கிருந்து முறைச்சு பாக்குறேன். வாங்க மாட ஒத்துட போறாங்களாம். தள்ளி ஓர மாட்டாங்க. அந்த மேல 4 பேர் எந்த ஊருப்பா? அங்க ஒரே செட்டு. ஆனா வெறும் 63 ரூபா சம்பளத்துக்கு தடி அடிக்கிறீங்க. உனக்கு 35 தானே. என்னடா எதிர்த்து வச்சுற? சாரி சார், விழா கமிட்டியாளர் மட்டும் 1 லட்சம் பேர் இருப்பீங்க. கை சேர்ந்து இங்கிட்ட முன்னாடி உட்காருங்க, இல்லைன்னா தட்டிய கிட்டிய புரியுங்க. கொட்டா காட்ட உட்காருங்கண்ணே. இப்படி நிக்கிறாள கண்டா உட்காருங்க. நின்றீங்கன்னா ரொம்ப மறக்க வாங்கிடுவேன் நான். பேரன்பு கொண்ட பெரியோர்கள் சொன்ன கேட்டா நீ மூடு. பெருமதிப்புக்குரிய அன்பு தாய்மார்களே, பொம்பளையால அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமைந்து
இந்த வயக்காடுல கெடாமத்தனா கூட போட்டு இருக்காதெல்லாம் இருக்குங்க. ஆமா, பொம்பளையால இருக்குங்க. ஆமா, தும்முறதுக்குள்ள ஏரியாவை காலி பண்ணிருக்கு. அதுலயும் சில பேருக்கு பொம்பளைய கிளம்புறதுக்கு மண்ணு அள்ளிட்டு போயிருது. ஒரு பொம்பளை எந்திரிச்சு போகுது, 9 பொம்பளைய கூப்பிட்டு ஆடி போவோம். அப்படியே நடக்கிறீங்களே நாடக மடையில குற்றம் டூர் வந்தீங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரணும், சோம்பு தரும். ஊருக்கு ராமு நீ மூடிக்கிட்டு ஏன்டா என்ன எடுத்து பேசுறிய? வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால அன்பு இளைஞர்களுக்கும் உட்கார்ந்து தவிச்சு போயிட்டாங்களா? முகர சரியா தெரியலையா? ஓடிடு ஓடிடு. தெளிவாக ஒரு நாடகம் மட்டும் கிடையாது, அனைத்து சுப காரியங்களுக்கும் இப்படித்தான் ஒளி ஒளி அமைத்து. ஏன்னா மத்த இடத்துல ஒளி ஒளி போடுறது ஈஸியா போட்டுடலாம். இவ்வளவு வயக்காட்டுல ஒளி ஒளி போடுறாருன்னா அவுட்டர்ல செட் பண்றது ரொம்ப கஷ்டம் தம்பி. ஆனந்தி ஆனந்தி என்ன ஆனந்தி ஏ முக்குலம் ஆனந்தி ஒளி விளைத்தாளர்களுக்கும் என்னப்பா ஆம்பளை பல காலத்தான் வந்தியா? உட்காரு மேன் உட்காரு தம்பி. இன்னைக்குத்தான் கிடங்கல உட்கார்ந்து இருக்காரு. சேர கிடைக்குதையா? அந்த செவப்பா இருக்குல்ல திருகு ஆஃப் பண்றதா? மற்றும் நான் என்னதான் பேசினாலும் பாடினாலும் புறாத்தி ஊத்துப்புட்டு வீட்டுக்கு மண்டவளம் வாங்கணுமே, போண்டா காலையில பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு என்று இசையமைத்து கொண்டிருக்கின்ற மண்டையில் சிறிது மெமரி இல்லாத மெமரி இல்லாம எப்படி பாடுவீங்க? மசர் இல்லாத இசை சங்கங்கள். சரி, மசர் மண்டை உடஞ்சு கட்டு போட்டேன். பரவாயில்ல. ஏன்னா ராமதாஸ் மாமா என்ன சொன்னாலும் ஒரு குழந்தை, நல்லா குழந்தை, நல்ல மனிதன். நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். ஆனா விழா கமிட்டியாளர்களே, நீங்க நிக்கிறது எனக்கு நீர் கடுப்பு புடிச்சுக்கணும். அந்த பொன்னாடைய கொண்டு வந்து போடுங்கண்ணே, இல்லைன்னா ஊசி போயிருந்தே. வாங்க வாங்க, சும்மா வாங்க, துமுத்துன்னு வாங்க. அப்பதான் நேரம் நிறைஞ்சு நிப்பான். காலையில காசு கொடுப்பாரு. ஏன்டா காலையில கொடுக்குறா? நல்லபடியா ரைஸா பண்ணு. எங்களுக்கெல்லாம் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் திம்மாபுரம் கிழக்குத்தரு அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், குறிப்பாக கிழக்குத்தரு அன்பு இளைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம். நம்ம ஆலய தீபாவளி வந்துருச்சு, அதுக்குள்ள இப்பத்தான முடிஞ்சு பொசுக்கு காலத்தை கழிச்சுட்டாங்களா? அற்புதமான கூட்டம், அன்பான மக்கள். இந்த நடிகருடைய சிறந்த நடிகர் அமைப்பு, நாங்க வாங்குகின்ற பேரு, நடிக்கக்கூடிய நடிப்பு அனைத்துமே இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மணக்குளம் ராஜ நடிகர் அருமை மாமா MS பாக்கியநாதன் அவர்களுக்கே சேரும். சிறந்த ஒரு நடிகரை இந்த மேடைக்கு அறிமுகம் செய்தது அருமை மாமா. இல்லாதான் நேரம் நாங்க கருதறுப்புக்கு போயிருப்போம். இந்த வெடியை வைக்கிற நம்பி சிரிச்சுக்கிட்டே ஒத்த வெடி வைக்காத, நடு கூடத்துல வந்து வச்சு விடு. என்னங்கன்னு வை, வெடி போடாதீங்க. ஏன்னா எனக்கு ராமதாஸுக்கும் சுகர், பிரஷர், கிட்னி கோளாறுலாம் இருக்கு. நாடகம் கட்டு போகும். இவன் ஒரு பிகர். தீராஜத்தின் அக்கா மையன் பிகரும் முகரும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு, பிளாஸ்டிக் பொருளை ஒழிக்கணும். பிளாஸ்டிக் பொருள்ல நிறைய தீமை இருக்கு. வருங்கால சந்ததிகள்லாம் பிளாஸ்டிக் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு பெரிய அழிவு காத்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு அன்பு தமிழர்களே ஆதரவு தாருங்கள். அதுலயும் இப்ப பிளாஸ்டிக் ஒழிச்சதுல கஷ்டப்படக்கூடிய ஒரே நல்ல உள்ளம் பூரா குடியார பையன் கூட கஷ்டப்படுறேன். கப்பனி படிப்பிட்டாங்க பூரா வீட்டுல இருந்து கக்கூசு வாடியாண்டா தூக்குச்சட்டி பூராத்தையும் கொண்டு போய் சேர் பண்ணி கலந்தடிக்கிறாங்க. நான் அடுத்து வந்து மண் சட்டியில, ஏன்னா மண்பானையில சோறு சமைத்தால் அந்த காலத்துல மூதாட்டிகள் ஆரோக்கியமா இருந்தோம். இன்னைக்கு அப்படியா? வீச்சம்படத்தை இட்லியை திண்டு விட்டு கிட்னியை காணாம வந்துடுறேன். சிரிக்காதேப்பா, சீரிச்சா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு. ஏன்னா குடிங்க வேணாம்னு சொல்லல, குடும்ப நிலையை நம்ம உடல்நிலையை அனுசரிச்சு குடிங்க. நாளைக்கு போய் குடலக்கானா அது வந்து போச்சு வரக்கானா அப்படிலாம் தெரிஞ்ச சிறுத்து குடிங்க. கட்டிங்க போட்டா சட்டையை கலட்டுறேன், கோட்டரை போட்டா டவுசரை கலட்டுறேன், ஆப்ப தாண்டிட்டா முண்டமா படுத்து கிடைக்கும். சோசியல் சர்வீஸ். ஏன்னா நாங்கெல்லாம் அப்படி வாழ்ந்து வந்தவர்கள் தான். எப்படித்தான் குடிக்கிறாங்களாம், செருப்பு கிட்ட அடிக்கிறாங்க.
இதாண்டா அப்படி காரணம். செல்போன் நாட்டை சீர்திருத்திக் கொண்டிருக்கிறது. பருவமடைந்த ஆண்களோ பெண்களோ ஒரு வயசுக்கு வந்துட்டா பெற்றதாய் வைப்பேன். வயசுக்கு இல்ல, பருவ வயசுல எருவ மாட்டேன். செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க. செல்போன்ல நிறைய தீமை இருக்கு. ஆம்பளையாளு போன் அடிச்சா நான் சவராஷ்டிரா இருக்கேன்றேன். பொம்பளை புள்ள போன் அடிச்சா 3 நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணி சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். டச் செல் வந்துச்சு. அடாடா பூரா நக்குறேன். அங்கிட்டு ஒரு நக்கு, அங்கிட்டு ஒரு நக்கு. இப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் போஸ்ட் முதல்ல டங்குன்னு முட்டிக்கிட்டு ராங்க நம்பர்னு மண்டே பேசிட்டு போறேன். சாக்கடையில விழுந்து அங்கிட்டு போய் குளிச்சுக்கிட்டு டச்சு போடலாம் இல்ல கட்சி போடலாம். அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு போன் அடிக்கும் போது நம்ம ஆளுங்க செந்தமில்ல அப்படி பேசி, எப்படி என் பூசணிக்கா என் பறைக்கான்னு ஆடு உருண்ட, உன் ஜாக்கெட்டை மொந்து வாத்துருவேன், உன் குசம் மொந்து வாத்துருவேன், உன் கோமியத்தை குடிச்சு போடுவேன், உனக்காக 20 கிலோமீட்டர் வெயிலே ஓடுவேன், உதுத்துருவேன் நீ பாத்துக்க. அந்த பிள்ளை உன்னை விளக்க மாட்ட அடிச்சு போறேன். 4 பேருக்கு தெரியாம அடி, அது நானே அடிச்சுக்கிறேன். ஆமா, அந்த பிள்ளை ஜெயிச்சா சொல்லு. நேத்து போன் அடிக்கும் போது உங்க அப்பா நீ போன் எடுத்துட்டு நோத்தாங்க அம்மான்னு வைகிறாரு. உடனே நாளைக்கு காலையில 5 மணிக்கு தாயில அவனை போட தள்ளிடுறேன். அவன் ஒரு ஆள் செத்து போக வேண்டாம் சொல்லலாம். ஒரு மேட்டரே கிடையாது. காதலிக்காக தகப்பனை க்ளோஸ் பண்ற தமிழ்நாடு வந்து விட்டார். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு நண்பர்களே, அருமை தோழர்களே, வாத்தியார் அடிப்பாரன்னு பள்ளிக்கூடத்துக்கு போன காலம் மாறி இன்னைக்கு வாத்தியார் அடிச்சாங்கன்னா சாயந்தரம் வாத்தியார் அடிக்க வெளியே ஆள் வச்சு போறேன். அதனால வாத்தியார ஊரம் போற எலுமட்டை போட்டுக்கிட்டு வெளியே வருவாங்க. கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசானை தெய்வம் போல் வணங்குறவர் தான் இந்த வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிறவி உண்டு. ஏதோ ஒரு பிறவி, பன்னியோ பூனையோ மண்டையோ எலியோ. ஆனால் ஒரு பிறவி என்று இருந்தால் அவன் மனிதனாக பிறக்க வேண்டும். மனிதனாக பிறந்தாலும் அவன் உண்மையிலே ஒரு தமிழனாக பிறப்பது பெருமை. கைதட்டின தமிழ்நாட்டுக்காரன் நன்றி, சவராஷ்டிரக்காரன் பேசாம பாரு. நான் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் என்னை லூசு பையன்றது. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இது ஊரா இன்னைக்கு சேர்றதுக்குள்ள நாடகம் முடிஞ்சு போகும். அப்படி சாதி மதம் அப்பாற்பட்டு வாழ்ந்த ஒரு புனிதமான மனிதர், நம் கண் முன்னே வாழ்ந்து சென்ற ஒரு ஞானி, இளைஞருடைய எழுச்சி மகான், அருமை தங்கம். ஆஹா, ராமநாத மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்தான் சொன்னார், அவர் நல்ல மனுஷன் போய் கனவு காண்கின்றார். கனவு காண்கள் என்ன கனவு வாங்க சொன்னார்? தாஜ்மஹால் கடையில வாட சரக்கு கனவு வாங்க சொன்னாரா, இல்ல வயக்காட்ட வரப்போட்ட சொன்னார்? தூங்கும் போது லட்சிய கனவுகள். ஒரு மனுஷன் இருந்தும் பரட்டும் குசுவனும் வாழ்ந்து ஏதாவது ஒன்று சாதிக்க, அதுக்காக ஏதாவது சாதிக்கணும்னா ஒருத்தன் பயிர போய் பிப்பாயிட்டு போடக்கூடாது, ஒரு பிள்ளைய கையை பிடிச்சது கூடாது, செருப்பு. லட்சிய கனவு, ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டிய லட்சிய கனவு காண்க சொன்ன. யாரு காண்கிறா? எங்கேயா காண்கிறியா? 105 ரூபாய் சரக்கு எருவு மாடு மாதிரி திட்டுறானியா அயோக்கிய நாய். எவன் கேட்க? அதுவும் சரக்க போட்டவனே சொத்தை அளித்தாரே, பொண்டாட்டி லைன் பண்ணி விடுறேன். என்னடா அயோக்கிய தப்பு. அதுலயும் சில பேர் போட்டவனே பெருங்க துணத்துறன்னு ஒரு நாள் ஃபுல்லா சொன்னதே சொல்லுவேன். அதுலயும் குளிச்சாய மாதிரி ஆளு தனியா போட்டு அலப்பட வந்தாங்க. நல்ல ஆம்பளை இருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்றேன். பக்கத்துல போயிட்டு சட்டான்னு ஒரு அரை விடு. நான் இல்ல, நான் ஈயம் பூஜை வந்தேன். உள்ளூருக்காரனே ஈயம் பூஜை வந்தேன். இன்னொரு அடை இருந்தது நான் கக்கூலிகளை வந்தேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மீது ஒரு கானம் பாடுகிறேன், கேளுங்கள் என் தமிழர்களை. கானம். தென்பாண்டி தங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்துடன் அப்துல் கலாம். தென்பாண்டி தங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்துடன் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண்போற்றும் மெய்யறியே, தேசிய விஞ்ஞானி தமிழ் மண்போற்றும் மெய்யறியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்துடன் அப்துல் கலாம். அங்கே அக்கேபி சிறகடிச்சு
ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்தோட அப்துல் பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தந்தை போலே வாழ்ந்திருந்தார் கல்விகளம் கண்டாரையா நல்ல கணவரான சொன்னாரையா காஞ்சி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்தோட அப்துல் தமிழகம் மீது புகழ்ந்துவேனா தமிழ் மண் மீது புகழ்ந்துவேனா காஞ்சி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்தோட அப்துல் கலாம் மேடை மேடைக்கு வர புகழை பாடும் பொழுது அதுல உள்ள மகிழ்ச்சியே தனி. ஏனென்றால் நம்ம கோடிக்கணக்கில் பணம் வச்சு சில பேர் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் அடுத்தவங்க. ஆனா அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு உலக இந்தியாவுல பாதி வாங்கியிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தாங்க அப்துல் கலாம் ஐயா. ஆனால் நாம் பிறந்த வழியை அவர் நினைத்து பார்த்தார். அதே போல் வாழ்ந்து சென்ற ஒரு மகான் புகழை பாடுவதற்கு நான் ஒரு தமிழனாக இருப்பதை பெருமைப்படுகிறேன். அன்பு தமிழர்களே, எந்த கரத்திலும் பொன்னகரமா வழங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா திம்மாபுரம் கிழக்கு தெருவில் அமைந்திருக்கு நம்மளை எல்லாம் காத்தாறு பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஸ்ரீ அனகமலையான் ஸ்ரீ மலச்சாமி சுவாமி கோவில் வீடு மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்நாடு நடைபெறும் காண எறும்பு கூடு போல் ஒற்றுமையாக வருகிறது. ஆமா, எறும்புதான் ஒற்றுமையா ஒரு எருதறி போனா எல்லா எறும்பையும் கூட்டு போகும். எறும்பை போல் வாழ வேண்டும். விளம்பி வருடம் சுழம்பி வருடம் தை மாதம் 5ஆம் தேதி 19/1/2019 சனிக்கிழமை சரியாக தென்னோக்கிழக்கு அளவில் 3:15 மணி அளவில் கோயில் வந்துள்ள சிங்கார வயக்காட்டு கலையரங்கில் முக்குளம் திரு தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் திருமாவரம் கிராம பொதுமக்கள் தலைமையிலும் திரு கிராம நிர்வாக அதிகாரி இவர் முன்னிலும் திருமாவரம் கிழக்குத்தெரு அன்பு இளைஞர்கள் கிழக்குத்தெரு இளைஞர்கள் நடத்தும் நாடகமா ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் முன் அதிகபட்சியாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அன்பு கூறிய நட்சத்திரம் எங்களது நரைக்கூடி அருகாமல் உள்ள மானூர் மண்ணின் மைந்தன் பி.ஏ. விஜயராம் அவர்கள் இன்றைய தினம் வேடன் வேடன் விரத்தனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலிசை கோயிலவாணி கொஞ்சுமணி பேசுறஞ்சிலும் எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் சிம்ம குரலோன் இசை அருவி சிற்பிக்குள்ள முத்து இன்று சினிமா துறையிலும் பாடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய சொத்து தேவகோட்டை அருகாமல் உள்ள கோதமங்கலத்தை சேர்ந்த கே முத்து சிற்பி அவர்கள் முத்தான பாடலத்திர காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு சக்கரவர்த்தி நாடக உலகத்தில் எத்தனை ஆறுமுனிய சக்கரவர்த்தி இருந்தாலும் தனக்கு தானே பெருமை சேர்த்து தன்னுடைய குரல் வளர்த்தால் மக்களுடைய இதய கூட்டிலே குடிகொண்டு உள்ள எங்களது 10 உள்ள செய்யாமங்கலம் கண்டெடுத்த என் தங்கம் கே.ஆர். ராமதாஸ் அவர்கள் ஆறுமுடிய பின்பாடு ஆணி முகழி ஆதி முதலானவனே பாடை வகிற்றோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா
பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுக்கு இருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுக்கு இருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நட போட்டுக்கிட்டு சாலையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அழகப்பா கணேசா மயக்க வரி வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா தனக்கொருத்தி இல்லாமே தனக்கொருத்தி வேணும் தனக்கொருத்தி இல்லாமே தனக்கொருத்தி வேணும் ஏங்கி 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 என்னை பார்க்க வந்தாரோ ஏங்கி 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 என்னை பார்க்க வந்தாரோ ஏற்கனவே பூந்துக்கிட்டு வெங்கையால கிண்டி விட்டு வேடு கட்ட கூந்தலிலே சங்கமம் காக்கா தூடு கட்ட பாத்துடி கோடி கோடி உனக்கா நல்லா பாருங்க நான் யாரு ஒருத்தம் இல்லையோ அந்த செய்யாமங்கலம் அந்த மண்ணை காத்து கொண்டிருக்கின்ற பூங்கோழி ஆத்தா அருள் நம்ம பெத்ததாயில செஞ்ச புண்ணியம் நீ ஒழுங்கா பிறந்த நேரம் உனக்கு தொண்டை மட்டும் உனக்கு இல்லைன்னா உனக்கு எவனை இடியப்ப முடிய கூட உன்னைய மாதிரியே வெள்ளை பிஞ்சு விட்டேன்னு வச்சுக்க நான் முழுங்குறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்தை வித்துவான் கொடுத்தாத்தான் போறேன். அது ரொம்ப கிறிஸ்தவம் பிடிச்சேன் வேலை மஜரா பாருன்னு வைக்கப்படக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறேன். ஆனா எத்தண்டி வயக்காட்டுல முட்டு மேடையை போட்டு முட்டு மைச்சட்டை போட்டு முட்டு சோத்தை போட்டு ஆளுகளை கொண்டு வந்தா வேலை மஜரியே இல்லாம வாசிக்கிறேன் பாரு. நல்லா வாசிக்கிறேன். இது வேற பூர்ணமந்த வச்சாலும் வச்சுலாம். இப்ப நான் சினிமா பாட்டு பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா பாட்டு. கிளி மெஞ்சாலோ என்ன பாட்டுக்கெல்லாம் என்ன சிரிக்கிறீங்க? என்ன களி பாருங்க. கிளி மெஞ்சாரோ அவரு மெஞ்சாரோ அந்த பாட்டு. கிளி மெஞ்சாரோ விளக்க மருந்தா இருக்கலாம் தள்ளியா பங்காளி இது பார்த்தா இல்லையா? பார்த்தானே கிளி அங்க இந்த எழுதுன போய் கல்வி என்ன கிளி மெஞ்சாரோ வெளுக்காரோ யாரோ யாரோ காட்டுவாசி கொட்டை ஏனி கல்லா இப்படி ஒரு பாட்டா இதுக்கெல்லாம் வாய்ச்சா விளங்க. சரி வேற பாட்டு பாரு. பழைய பாட்டு. காவியம் என்னடா வாய் மைக்கு உள்ள ஓடும் போல. நெஞ்சோவியம் ஆனந்த் சீவியம் திவ்ய காதல் நக்குமா சின்னமாவா காவியமா அதன் என்ன வங்காளி அந்த பாட்டுல அப்படித்தானே பாடணும். என்ன நோமா வாசிக்க மாட்டேன். தூத்துவதி பையா சொல்ல மாட்டேன். சரி ஹிந்தி பாட்டு பாரு. मेरे विश्वासन सरिसनो मेरा हरा बुरा विश्वासनो मेरा कोटगासनो मेरे मैसट सानो மாட்டுச்சானம். ஏன்னா எங்க மாமா மணக்குளம் மண்ணின் மைந்தேன் ஒரு திறமையான ஒரு ராஜ நடிகர். கட்டபொம்மு நாடகத்துல பகுதிர் வெள்ளையா தோன்றுவார் எங்க மாமா. அந்த கட்டபொம்மு நாடகத்துக்கு இந்த ஓனான பாத்திருக்கீங்களா யாராவது? ஏன்னா அதுல போய் வாச்சாருன்னா விடக்கு விடக்குன்னு குளுக்க சேர்த்தன அவனுக்கு தங்கு வர அந்த போக நேத்து நேத்து எப்படி வாசிக்கமா? இப்ப நான் வர்ணம் மட்டும் பாடுவேன். மாமாவுக்கு போட்டியா நீ வாசிக்கணும். மறிவில்ல தாயே மறிவில்லாடா அப்படிதான் பாடுவாங்க. மறிவில்லா கலைகளை பூனை சோனை
தம்பி நக்கல் பண்ணக்கூடாது. பாயாசம் நல்லா இருக்கணும்னா முந்திரி பருப்பு சேர்க்கணும். ராமதாஸ் நல்லா வண்டி ஓடனா பின்னாடி கார் வைக்கணும். சமையல் கூடி நல்லா வாசிக்கிறேன். பப்புன் ராதாகிருஷ்ணன் கொக்கான்னு சொல்லி வச்சிருக்காங்க. மூடுப்பா உன்னை எட்டு எத்தனை மேல செருப்படி வாங்கி தோறப்பா. தமிழுடைய பாரம்பரிய வாத்தியம் என்ன கொட்டு தெரியுமா மிஸ்டர் ஓனே? உன்னை நாடகத்துக்கு போட்டதே தப்பு, உன்னோட வந்ததே தப்பு. இல்லாட்டாலும் 2 பேரும் சோம்பு வியாபாரத்துக்கு. ஆமா இல்ல கிழிச்சு. அந்த தவளு தப்பு கிடையாது. கேரளா சண்டை மேளமெல்லாம் அப்ப நம்ம தமிழ்நாட்டுல உள்ள வாத்திய மாதிரி எங்கேயும் கிடையாது. இன்னைக்கு கேரளாவில இருந்து ஆள் வர்றேன், 2 லாரில வர்றேன் கருதுறது மாதிரி. அதுலயும் பொம்பளை ஊரம் பார்த்தா புருஷன் இல்லாத பொம்பளை மாதிரி வெள்ளச்சிலையை கட்டி இறங்குறாள். அதுலயும் அந்த கொட்டை இப்படி வச்சுட்டு காலம் போடுறேன். ஒத்த பக்கம் சிறச்சிருக்கா, ஒத்த பக்கம் பேனா. அவன் பேச அவன் தண்டி அப்பளம் அவன் போடுறேன். நம்மால ஊட வந்து செல்ஃபி எடுக்க அந்த பொம்பளை லேசா குஞ்சி சிரிப்புக்கு சொல்றேனே. சிந்திக்கணும். நம்ம நாட்டுல உள்ள எந்த ஒரு கலையும் சரி, எந்த திறமையான ஒரு தமிழ் இருந்தாலும் சரி, அதை நீங்க ஆதரிங்க. உண்மைதான? ஏன்னா நாடக கலை மட்டும் நான் பெருமையா பேசுறேன். நாடக நடிகர்களும் எல்லா கலைஞரும் எல்லா கலையும் வாழணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணும். அதே மாதிரி என் தமிழன் பாசத்துக்கு மிஞ்சி எவனும் கிடையாது. என் தமிழ மாதிரி எவனும் செய்வன வைக்க முடியாது. ராமதாஸ் மாமா நானும் நல்லா இருந்தோம்னா எங்களுக்கு முன்னாடி வீட்டுல கொண்டு எலுமிச்சம்பழம் வைக்கணும். ஏத்தனோம்னா சரி எலுமிச்சம்பழம் தாங்க மாமா ஏத்தினாரு. அதுல சீனிக்கல்ல அடிச்சு அந்த மண்டை ஆமான்னு சொல்லு. ஊர் நம்புது ஆமான்னு சொல்லு. ஆமா மூடிக்கிட்டு உட்காரு. சிம்பிளா கொட்டு. சிம்பிளா கொட்டு எப்படி இருக்கும்? சிம்பிளா அடிக்கிறது இப்படித்தான் இருக்கும். அத இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த கலைஞர்கள் அந்த சலங்க ஒவ்வொரு பக்கமும் 15 கிலோ இருக்கும். அவங்க அடிக்கும் போது சவுண்ட் கேட்கும். தம்பளக்கட்டம் தம்பளக்கா. இந்த பிபி மொழியில வச்சிருப்பா. அது பேர் என்ன? பொட்டநாய் செனாய். அதை இம்புட்டுக்கான ஊதுவாங்க. ராமதாஸ் நீ பிபி என்ன அப்ப நீங்க என்ன மாதிரி கெடுக்கிறேன். காலைல சம்பளம் கொடுக்க மாமா விட மாட்டேன். தம்பி நீங்க சிம்பிளா, நீங்க பிபி, நீ வந்து பொங்கச்சோரத்துக்கு மண்டபம் விட அத கூட தின்றுவேன். ராமதாஸ் நீ வந்து அந்த பொங்கச்சோறு வைக்கிறதுக்கு இலையாரு. நாங்க ஒண்ணும் பண்ணலங்க. சாமி இறக்கணத்தான வச்சுப்போம். சாமி இறக்கணும். எங்க ஐயா கள்ளிசேரி கோடாங்கி முனியாண்டி இன்னையோட அதிகமா முடி வச்சிருப்பாரு. அவர் சாமி அழைக்கும் போது அவருக்கு 92 வயசு. ஆனா பல்லு இல்ல. யானை வாயு ஓட்டார். யானைக்கு தீனி வாங்கி போட்டாரு. வச்சு சாமி அழைக்கவா மறந்துறேன். கோவிந்தோ கிளம்பிட்டாங்க. அவன் அப்படித்தான் வாசிக்க. அவனுக்கு பல்லு இல்லப்பா. ஓல்டு 3 கொண்டாட்டி கட்டின துணி குடிக்க அவனுக்கு நம்மளோட சீனியரா? சீனியர். பொட்டமைய
யார் முதல் சார்புவை திறந்து ஈசா மூலையிலையா ஈசா மூளையா வேற ஈசா மூலம் அப்போது மாடுகள் சென்று வரமேத்தோ கோவிந்தோ இலை எடுத்து பொழுதுனே கோயந்தா போடாத இலை பயிலா அப்போது கார்மேலை வண்ணும் கார்பாயுவை தன் காணாமன்றி அவன் உருவேன் நீலம் மேகு வண்ணன் நீர்பாயுவை தான் சரி பார்த்தோ கோவிந்தோ அடிங்கடா அடிடா பாடு பாடு என்ன தகலம்பிய பொங்கச்சோறு அங்கே இருந்தால இங்க வாங்க ஓ எனக்கு 100 ரூபாய் மிச்சம் காசை நோகாம திட்டு போறோம் அப்போது கண்டு குண்டு கையில ஆக்கி மறந்து வச்சு அடிங்கடா அடிங்கடா சாவசவன் சுத்தி தம்பள கட்டம் அப்போது கண்டுகளை தான் தூக்கி ஐயன் வீடு சென்று தாயாரிடம் ஒப்படைக்க அடிங்கடா தம்பி பிபி என்னடா சைனா பொம்பளை சாத்தடிக்கிற மாதிரி பொய் கோயில் சொல்லுங்க அல்ல பொய் கோயில் சொல்றான் சின்ன பிள்ளை பால் உடைக்கும் போது அம்மா சங்கம் பிடிச்ச மாதிரி அப்ப நைவா சார்பா எச்சிய தொட்டுங்க சரி தொட்டுக்கிட்டு சங்கல ஓட்ட விழுந்துற குத்துமே இது பிபி மாதிரி தெரியல 1980 ரெக்கார்டு மாதிரி கேட்கிறாரு நல்லா போயிட்டு இருந்தா அப்படியே கோன்ற சார் ரீல் சுத்திக்கிச்சு அடா ஒரு வாட்டி அடி சாமி அருள் வரானாமா அடிப்பா வாய்ஸ் கமான் அடிப்பா No.